வணக்கம் சார். நீங்க சற்று முன்பு செங்கோட்டையனை சந்தித்தீர்கள். நேற்று கூட நமக்கு அளித்த அது ஒரு அரசியல் சதுரங்க சிறப்பு நேர்காணலில் அவர் தாவேகாவுக்கு செல்ல மாட்டார் என்று கூறினீர்கள். இன்றைய மனநிலை எப்படி இருக்கிறது சார்? நீங்க நேரில் பார்த்திருக்கீங்க. கரெக்டா கேட்டீங்க. இன்னைக்கு நான் அவர் சபாநாயகரை பார்ப்பதற்கு முன்னால் தான் சந்தித்தேன். சரி, அவர் ராஜினாமா முடிவை எடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் எந்த நிலைப்பாட்டையும் நான் இதுவரை எட்டவில்லை, எந்த முடிவையும் நான் எடுக்கவில்லை. அப்படி எடுத்தா டெஃபினட்டா உங்ககிட்ட சொல்லுவேன் புகழேந்தி. ஆகவே நான் எந்த நிலைப்பாட்டையும் எடுக்காத நிலையில் தான் உள்ளேன் என்பதை சொன்னார். ஆகவே ஒரு குழப்பத்தில் இருக்கிறாரா என்கின்ற ஐயப்பாடு எனக்கு எழுகிறது. அதுவரை பேசிவிட்டு வந்துவிட்டேன். ஆகவே அவரை பொறுத்தவரை அவர் ராஜினாமா செய்வது என்பது மன வருத்தத்தை அளிக்கிறது. ஒரு சீனியர் லீடர், மூத்த தலைவர். என்னை பொறுத்தவரை என்னுடைய ஒப்பீனியன்னா, கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய மக்கள் வாக்களித்துதான் செங்கோட்டையனை தொடர்ந்து வெற்றி பெற செய்கிறார்கள். ஆகவே எடப்பாடிக்காக அல்ல, ஒரு இயக்கத்தில் இருக்கிறோம், இல்லாமல் நாம் ராஜினாமா செய்கிறோம் என்றால் அதை அதற்காக செய்ய வேண்டிய அவசியம் இப்பொழுது இல்லை. அதை தொடர்ந்து இருக்கலாம் என்பதே என்னுடைய கருத்து. அவர் மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யாமல் தொடர்ந்து இருந்தால் மிக நன்றாகவே இருந்திருக்கும். ஏன் அப்படி ஒரு முடிவை எடுத்தார் என்பது புரியவில்லை. ஒரே சிறிய குழப்பமாக போய்கொண்டிருக்கிறது கண்ணன், உண்மையை சொல்றேன். என்னை பொறுத்தவரை இது ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பது எனது கருத்து. இது அவரு ஹார்ஸா ஒன்னும் எடப்பாடி பழனிசாமியை பத்தியோ அல்லது வேறு எந்த தலைவர்களை பத்தியோ எதுவுமே கூறாத நிலையில ஒன்றிணையணும் என்ற ஒரு கருத்தை தான் அவர் எல்லா இடத்துலயுமே கூறிக்கொண்டு இருக்கிறார். அது அவருடைய காலத்துல இருந்து இருக்காரு, 72ல இருந்து இருக்கிறார், கட்சியில இருக்கிறாரு. அப்படி சொல்வதில் என்ன தவறு இருக்க போகிறது? அவரை அதிமுகவில் இருந்து முழுமையாக நீக்கி தகைய ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருப்பது ஒரு சாதாரண தொண்டர்கள் மற்றும் பொதுவான அதிமுகவின் நிர்வாகிகளிடையே ஒரு மூத்த தலைவரை இவ்வளவு நீக்கி இருக்கலாமா அல்லது அந்த நீக்கியது சரிதானா என்ற கேள்வி இந்த தொண்டர்கள் மத்தியில் முன்னை விட ஒரு சற்று வலிமையாக எழுந்திருப்பதாக பரிதாபமான ஒரு நிலை ஏற்பட்டு அவருக்கு அனுதாபம் இருக்கலாம். ஆனா இதை நீக்கினப்ப நான் என்ன சொன்னேன்னா, எக்ஸ்பல்ஷனை சேலஞ்ச் பண்ணலாம், இது தேவையில்லை, நீக்குவதற்கு இவர் யார், இவருக்கு எந்த உரிமையும் கிடையாது, ஆகவே அதெல்லாம் நிலுவையில் வழக்குகளில் உள்ளது அப்படின்றதெல்லாம் நம்ம சொன்னோம், தைரியமா சொன்னோம். ஆனா அண்ணன் செங்கோட்டையனோ அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோ அது போன்று பேசுபவர்கள் அல்ல, மிகவும் அமைதியாக மென்மையாக பேசுபவர்கள். அதனால்தான் அவரிடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற மாதிரி எதிர்ப்பு வினையாற்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறது. இருந்த போதிலும் இப்போது செங்கோட்டையன் உங்களுக்கு எல்லாம், அதாவது அதிமுக நிர்வாகிகளுக்கெல்லாம் தெரிந்த அறிந்த பழகிய ஒரு முகாமுக்கு செல்கிறார். அந்த முகாம்களுக்கு நீங்கள் மற்றவர்களும் செல்வதற்கான வாய்ப்பு இருக்குதா சார்? கண்ணன் உங்கள்கிட்ட கண்ணன் சார்கிட்ட சொன்னேன், நீங்க கண்ணுக்கு தெரியாமல் இதுவரை, அதாவது நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகள் இளைஞர்களில் இருந்து மறந்து போகலாம், ஆனால் அது என்றும் நிலைத்திருப்பவை. கிட்டத்தட்ட 60 லீடருங்க, எம்எல்ஏஸ், அதுல எம்பிஸ், அதுல அத்தனை பேரும் இவர் தலைமையை ஒப்புக்கொள்ளாமல் 4 வருட காலம் அவர் ஆட்சி செய்த பின்னாலும் தொடர்ந்து வெளியேறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏதோ ஒரு ரூபத்துல ஓபிஎஸ் அணி, டிடிவி தினகரன் அணி, ஒருங்கிணைப்பு குழு, புகழேந்தி, ஜெயந்தி பிரபாகரன், இப்படி எல்லாரும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்படி ஒரு நிலையை ஏற்பட்டு ஏடிஎம்கே அழிந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே தேர்தல் வரும்பொழுதுதான் அதை அவர்கள் உணர்வார்கள். ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் காலி பண்றதுதான் பார்ப்பாங்க. அவங்க என்ன ஏடிஎம்கே நீண்ட காலம் இருக்கணும்னு நினைப்பாங்களா? இது நேற்று ஒரு கட்சியை முடிக்கத்தான் பார்க்கும். அந்த வலையில் சிக்கிக்கொண்டால் பின்னால் இந்த கட்சி போயிடுமே என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் எல்லாருக்கும் காரணம் பழனிசாமி தான். இந்த தாவேகா கூட்டணி அமையும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்த நிலையில் இப்ப செங்கோட்டையன் மீண்டும் அது தாவேகாவில் ஒரு வேளை போய் இணைந்தால், நாளை அந்த இணைந்தால் இனிமேல் அது தாவேகாவும் அதிமுகவும் ஒரு எதிரெதிர் முகாம்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல? நீங்க எல்லாருமே, நான் திரும்ப புகழேந்தி ஒருவன் அடித்து சொல்லி வருகிறேன், விஜய் எந்த காலத்திலும் தாவேகா தலைவர் அதிமுக ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனாலதான் இவரும் 2 பேரும் கில் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. பாருங்க, இந்த நம்ம கிட்ட வர்றதுக்குன்னு சொல்லி கிண்டல் செஞ்சுட்டு இருந்தா நம்ம பார்த்தோம், அதை யாரும் எடுத்து போட்டாங்க. ஆகவே அதிமுகவில் இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி மற்ற தலைவர்கள் ஜோக்கர்களாக கருதுகிறார்கள், கோமாளிகளாக பார்க்கிறார்கள். ஆகவே விஜய் ஒப்புக்கொள்ளவே மாட்டார் அதிமுகவையும் பிஜேபியும் என்றே நான் கருதுகிறேன்.
இந்த செங்கோட்டையனின் அந்த கடைசியாக ஒரு கேள்விக்கு செங்கோட்டையனோட அந்த விலகல் அப்படின்பது வந்து இந்த கொங்கு மண்டல பகுதிகளில் உள்ள அந்த நிர்வாகிகள்கிட்ட ஒரு அதிர்ச்சி மற்றும் இந்த தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு ஏமாற்றம், அதனால் ஏற்படக்கூடிய அந்த வாக்கு சிதறல், அதாவது அதெல்லாம் நடைபெறும் நினைக்கிறீங்களா? யாருக்குமே வந்து பெரிய மக்கள் செல்வாக்கு இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சுட்டே இருக்காங்க. சொல்ல முடியல. என்ன கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி அங்கே மக்கள் மன்றத்தில் நான் ராஜினாமா செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்து ராஜினாமா செய்திருந்தால் இன்னும் நன்றாக அமைந்திருக்கும். ஆகவே தேர்ந்தெடுத்தவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய மக்கள். ஏதோ தெருவிலே போகின்றவருக்காக இவர் ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுக்கு சேவை செய்ய இன்னும் 6 மாத காலம் இருக்கிறது. ஆகவே ஏன் அவசரப்படுகிறார், என்ன செய்கிறார், ஒரு குழப்பத்தில் இருப்பது மாத்திரமே நான் காலையில் சந்தித்ததன் மூலம் தெரிந்து கொள்ள முடிந்தது. சரி, அவரது சொந்த முடிவு. நல்ல மனிதர், மூத்த தலைவர், வாழ்க. ஓகே சார், நன்றி சார். இந்த KS செங்கோட்டையன் விலகல் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பயந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.